ஹலோ காய்ஸ், நான் தான் உங்களுடைய அட்டிஸ் எடிட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டே ஒரு 3 நாள் கிட்ட ஆச்சு. என்னோடய ஐடி கலெக்ஷனை காமிச்சு இன்றைக்கி எதை பற்றி நான் இன்றைக்கி எதை காட்ட போகிறேன்னா, இன்றைக்கி OB49 அதானே? ஆமாம், OB49 தான். அது விஷயமா இன்னும் நல்லா எடுத்தேன் அப்படிலாம் சொல்லிட்டு காட்ட போகிறேன். ஒன்றும் எடுக்கலை, இருந்தாலும் சில விஷயத்தெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மாசாக இருக்கும், அதனால் அதை காட்டுறதுக்கு ஓடோடி வந்துட்டேன். வாங்க காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த மிஸ்ஸி ஷாப்பில் இருக்காங்களே, இங்கே இந்த எமௌண்ட் இதோ இருக்கே, இந்த எமௌண்ட்டை ஒரு மாதிரி ஆசைப்பட்டு எடுத்துட்டேன். இதை நான் அன்றைக்கே காமிச்சிருப்பேன். இந்த எமௌண்ட்டை எடுத்தேன். அதுக்கப்புறம் இப்போ நான் லோவில் போட்டு தான் மாசாக விளையாடுறேன். எல்லோரும் யாரா எதிரில் இருக்கிறது அப்படின்னு பார்த்து ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்களுக்கே எதிரில் விளையாடுறது ஆர்விலைன்னு சொல்லிவிட்டு. ஆர்லைன்னா என்னென்னு கேட்காதீங்க, என்னோடய ஐடி நேமே அதான், ஆர்லைன் அட்டுன்னு போட்டு ஒரு இறக்க சிம்பிள் போட்டிருக்கோம். நேமாக நீங்கள் மாற்றுறேன்னு சொன்னால உங்களுக்கு சீக்கிரமாகவே மாற்றிட்டேன். இதோ ஆர்லைன் அட் ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறம் அந்த இறக்க சிம்பிள் சும்மா மாசாக இருக்குது. இதான் நம்ம நியூ நேம். ஓல்டு நேம் தான், கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த அப்டேட்டுக்கு கொஞ்சம் நிறையா விட்டுருந்தாலும் சில விஷயத்தெல்லாம் சொதப்பி வச்சுருக்காங்க. நல்ல விஷயத்தெல்லாம் பார்க்கலாமே. நல்ல விஷயம் என்னென்னா, இந்த ஷூ ஆயில் நல்ல விஷயம் ஒன்றும் இல்லை, ரொம்ப மோசமான விஷயம். அது எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் ஷூவாடா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு விட்ருக்காங்க. இந்த முதல்ல ஷூ இதை போட்டு நம்ம ஓடணுன்னா எப்படி நம்ம விளாட்றது? ஷூவாக பார்த்து விளாட்றதா? அடுத்தது ஷார்க்கு, கொஞ்சம் குட்டியோண்டு கொடுத்துருக்கலாம். அந்த முதலைக்கு இந்த ஷார்க்கு எவ்வளோ பரவாயில்ல. புலி, இது புலியா பூனையான்னு தெரியல, நம்ம தண்ணி பிடிச்சி வைக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஷூ ஏதோ ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. இது என்ன மீனா என்னன்னு தெரியல, ஆனால் இது லேடிஸ் போடுற மாதிரி இருக்குது. இந்த இதில் ஓகே. இந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இது கேர்ள்ஸுக்கு. கேர்ள்ஸ் பக்கம் நம்ம போகக்கூடாது, அதாவது நான் அதிகமாக கேர்ள்ஸ் பண்டில் யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் சொல்கிறேன். இப்போ மேஜிக் க்யூப்புக்கு போவோம். ஸ்ட்ரெயிட்டாக மேஜிக் க்யூப் தான். நம்ம கிட்ட ஃப்ரேக்மெண்ட் 64 இருக்குது ஃப்ரேக்மெண்ட்டு. இன்னும் கரெக்டாக 36 இருந்ததுன்னா நம்ம மேஜிக் க்யூப் எடுத்துடலாம். எடுத்தால் என்ன பண்டில் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கேன். ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு 3 பண்டில் இருக்குது. இதெல்லாம் எப்போயோ எடுத்தது. இந்த பண்டிலும் இருக்குது நம்மக்கிட்ட. நான் இந்த பண்டில் தான் எடுக்கலான்னு இருக்கேன். சட்டைக்கும் ஜாஸ் பேண்ட்டுக்கும் அந்த கேப்புக்கும் பக்காவாக இருக்குது. அதனால் அதை எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்ருக்கேன். நீங்கள் என்ன எடுக்கலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். என்ன சொல்கிறது, இதெல்லாம் இந்த வாட்டி விட்டுருக்கிறது புதுசாக. இந்த ட்ரெஸ்ஸு, இந்த அக்கா ட்ரெஸ்ஸு, இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த ட்ரெஸ், இதெல்லாம் என்ன ட்ரெஸ்ஸுனே தெரியல, நல்லா இல்லை. இந்த ட்ரெஸ்ஸும் நல்லா இல்லை. இதெல்லாம் ஒரு காலத்தில் ஃப்ரீயாகவே டைமிங்க்கு கொடுத்துருந்தாங்க, இப்போ எடுத்துட்டாங்க. இப்போ விட்டுருக்காங்க போல். இதான் அப்போயே எடுத்துட்டேன். இதில் கேப் தான் மாசாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த கேப்புக்காகவே அந்த பண்டில் எடுத்தேன். டைமண்ட் ரயில் அப்போ சுற்றினேன். சரி, இந்த 6 பேக்கு, இந்த 6 பேக்லாம் அந்தளவுக்கு நம்மளுக்கு பிடிக்காது. இதில் இந்த லேடி பண்டில், இந்த ஸ்கல் பண்டில், இதெல்லாம் இது என் ஃப்ரெண்டு வச்சுருக்கான். நிறைய பேர் இதை வச்சு விளாட்றாங்க. ஷர்ட் மட்டும் சூப்பராக இருக்குது, அதான் பார்த்துட்ருக்கேன். இதை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிவிட்டு. கண்டிப்பாக இந்த பண்டில் தான், இந்த பண்டில் அந்த பண்டில் தான் எடுக்கலான் இருக்கேன். இந்த சட்டையே சூப்பராக இருக்குது, அதனால் இதை எடுக்கலான் இருக்கேன். அப்புறம் ஃபிஃப்த் அக்கௌண்ட்டில் ஒரு புதுசாக விட்டுருக்காங்க. இந்த டாப்பு, பாட்டம், ஷூவு, ஸ்கல்லு, மொட்டைத்தனமாக இருக்கான். அப்புறம் இந்த லேடி பண்டில், இது ஆல்ரெடி எப்போயோ விட்டுருந்தாங்க. இதுதான் ரொம்ப நாளாக எடுக்கணும்னு பார்க்குறேன். அதுக்குள்ளேயே ஃப்ரேக்மெண்ட்டாக வாங்கிடுறேன். இதை ஒரு நாள் கண்டிப்பாக எடுக்கிறோம், நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன கலெக்ஷனில் எமௌண்ட் அதெல்லாம் எதுவும் விடலை. ஃபேஷனில் இதோ இந்த ஹெட்டு இதில் காட்டுற பாருங்க, பக்காவான இதெல்லாம் இருக்குது. இந்த ஷர்ட்டுக்கும் இந்த ஹெட்டுக்கும் பக்காவாக இருக்குது. இந்த ஷர்ட்டு, இந்த ஃபேண்ட்டு எல்லாமே எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த ஹெட்டு எடுக்கணும்னு. இது இந்த வாட்டி என் ஃப்ரெண்டோட ஐடியில் மெம்பர்ஷிப் போட்டு இதை எடுக்கிறது தான். ஐயோ எங்கடா போச்சு, காணப்போச்சு. இதோ இருக்கு. இதை எப்படியாவது சீக்கிரமாக எடுத்து, புதுசாக விட்ருக்காங்கன்னா ஒரு 4 ஹெட்டு தலைமுடி விட்டுருக்காங்க.
எனக்கு இந்த எல்லோ தான் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி டாப்பும் அதே மாதிரி தான் 3 இது விட்டுருக்கீங்க, 4 அதில் இந்த இது நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்கு. எனக்கு ரெட் கலர் தான் ரொம்ப பிடிக்கும், ஆனால் ரெட்டு கொஞ்சம் மட்டமாக இருக்குது. ப்ளூவும் அந்தளவுக்கு பெருசாக தெரியல. எல்லோவும் க்ரீனும் தான். எல்லோ தான் மாஸ். வேறு என்ன, அவ்வளோதான். க்ளோவாலுக்கு போயிடலாம் ஸ்ட்ரெயிட்டாக. எனக்கு இதில் வந்து புதுசாக ஒரு 3 க்ளோவால் விட்டுருக்கீங்க. இந்த க்ளோவாலு, இந்த க்ளோவாலு, இந்த க்ளோவாலு. இது 3மே எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெருசாக எதுவும் நல்லா இல்லை. இது ஓரளவுக்கு ஓகே ஃப்ரண்ட்லேருந்து பார்க்க. மிச்சம் எல்லாமே ஓல்டு தான் கைஸ். எல்லாம் முடிஞ்சுது. இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம்? அடுத்தது ஃப்ரெண்ட்ஸு கூட போய்ட்டு ரூம் மேட்ச் போட்டு எல்லாரையும் அடிக்கிறது தான். எல்லாரையும் அடிச்சுட்டு படுத்து தூங்க வேண்டிதான். காலிலேருந்து வர தூங்கலை, வேலைக்கெலாம் போய்ட்டு வந்து நைட்டு ஒரு ரூம் மேட்சை போட்டு படுத்து தூங்க வேண்டிதான். பாய் கைஸ், டாட்டா.